வடக்கோடியில் அன்று நடைபெற்ற மாநாட்டை விட கட்டுக்கடங்காத கூட்டத்தை நான் இங்கே அம்மா திடலில் பார்க்கின்றேன். மிகவும் உற்சாகமாக 6 படை வீடுகளும் ஒன்றாக ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய அளவிலே இங்கே முருக பக்தர்களும் இந்து உணர்வாளர்களும் தமிழ் மொழியின் மீது மாறாத பற்றும் காதலும் தமிழ் மொழியை அன்னையாக பூஜிக்கக்கூடியவர்களும் இங்கே குழுமியுள்ளது. தேசபக்தர்களும் இங்கே குழுமியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மாநாடு போலியான பக்தர்கள் தான் வருகை தருவாங்க அப்படின்னு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லி இருந்தார் இல்லையா? இப்போ இந்த மாநாட்டுல மக்கள் குவிந்துள்ளதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு பொய்யர். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக தான் அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சனாதன ஒழிப்பு மாநாடு இந்து மத ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட மனிதர் இந்து அறநிலையத்துறையின் அமைச்சராக தொடர்வது வெட்கக்கேடான விஷயம். அந்த வெட்கம் கெட்ட மனிதர் தான் இந்த மாநாட்டை பற்றி பேசுகின்றார். அவருக்கு பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இந்த அல்லேலியா பாபு பேசுவதற்கு எந்த அருகதையும் அற்றவர். அந்த அருகதையற்ற அல்லேலியா பாபு ஆனவர் வைத்தெரிச்சலில் இப்படி கூட்டமாக குடும்பமாக இங்கே மக்கள் கூடுவதை பார்த்து வைத்தெரிச்சலில் அந்த அல்லேலியா பாபு பிதற்றுகின்றார். இந்த பிதற்றலை நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பவன் கல்யாண் அவர்கள் இந்த முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவர்களுடைய பேச்சும் அவர்களுடைய வரவேற்பும் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தமிழகத்தில் தேசபக்திக்கும் தெய்வ பக்திக்கும் என்றுமே தேசியத்தின் பக்கம்தான் தமிழகம். ஆனால் சமயத்தில் தீய சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் தேசிய சக்திகள் கொஞ்சம் குறைவதுண்டு. அதை போன்று இப்பொழுது தேசிய சக்திகளின் வலிமையானது சற்றே மட்டுப்பட்டிருக்கின்ற காலத்தில் தீய சக்தி தமிழகத்தில் தலை தூக்கியுள்ளது. இந்த தீய சக்திகளை அழிப்பதற்காக பவன் கல்யாண் போன்றவர்களும் அருமை தலைவர் பண்ணையார் மரியாதைக்குரிய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் இளம்சிங்கம் அண்ணாமலை, தர்ம போராளி ஹெச் ராஜா, வாழும் காமராஜர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் இந்து முன்னணியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செயலில் சிங்கம் ஆற்றல் மிகு தலைவர் காரேஸ்வரா சுப்பிரமணியம் போன்றவர்கள் கரங்களை வலுப்படுத்துவதற்கு பவன் கல்யாண் போன்றவர்களும் தேவை. அந்த அவசியத்தை உணர்ந்து பவன் கல்யாண் அவர்களும் வருகை தர இருக்கின்றார்.